சோனியோட ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒன்று நேற்று நடந்திருக்கு. அதில் டாக்டர் டூம் பற்றியும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பற்றியும் சில அப்டேட்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் ஸ்பைடர்மேனோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈவெண்ட்டில் ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் லுக், அதாவது கான்செப்ட் ஆர்ட் மாதிரியான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோவே ஹோம் படத்தில் ஸ்பைடர்மேன் அவனுக்காக ரெடி பண்ண சூட் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்க சூட். இது படத்தில் பார்த்தா அதே சூட் தான், பட் இங்கே அதை மாற்றி கான்செப்ட் ஆர்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே தான் இருக்குது. ஈவெண்ட்டில் இது மட்டும் இல்லாமல் படத்தில் வரப்போகிற 3 வில்லன்ஸ் பற்றியும் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பூமராங் அப்படின்னு சொல்லப்படுற ஃபெட்ரிக் மேயர்ஸ். இவரோட லுக்கை பொறுத்த வரைக்கும் காமிக்ஸில் பூமராங்ஸை மட்டுமே வச்சு ஒரு சூட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. பூமராங்கை பொறுத்த வரைக்கும் அவர் கிங் பின் இன்ஸ்பயர் பண்ணி ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக மாறின மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு பவர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிக்ஸ்லேயும் சரி இங்கேயும் சரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி இந்த படத்தில் பூமராங் அவருக்குன்னு ஒரு டீமை க்ரியேட் பண்ணி ஸ்பைடர்மேனோட மோதிர மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி தனியாலாம் போயிட்டு ஸ்பைடர்மேனோட பேட்டில் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பவர்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்ததாக வல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கார்பியன். இவர் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்லேயே ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக வந்திருப்பார். அந்த படத்தில் ஸ்பைடர்மேன் கொள்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பார். பட் இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார். நோவே ஹோம் படத்தோட எண்டிங்கில் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துருப்பாங்க. ஆனால் இவருக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்பைடர்மேன் மேலே தான் இவர் காண்டில் இருந்திருப்பார். ஸோ இந்த படத்தில் ஸ்பைடர்மேனை அழிக்கணுங்கிறதுக்காகவே ஜெயிலேருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி கூட காட்டியிருக்கலாம். அடுத்ததாக டாம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வில்லன் தான். இவரை ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் படத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தில் இவரோட லுக் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே டாம் ஸ்டோனை ஒரு கேங்ஸ்டராக தான் காட்டியிருக்காங்க. மற்ற வில்லன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவருக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சோனியை பொறுத்த வரைக்கும் அவங்க நோவே ஹோம் படத்துலேயே பெரிய ப்ராஃபிட் ஒன்று பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கும் அதே மாதிரி ஒரு பிளானிங் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டூம்ஸ்டேக்கு முன்னாடி நடந்த கதையாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு நிறைய அப்டேட்ஸில் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. சான்சி படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அவரோட கேமியோ எதுவும் இந்த படத்தில் இருக்குமா அப்படிங்கிறதையும் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. நாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.